புள்ள உன் கூட கொஞ்சம் நானு வாரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன ஒத்தையில நானும் போறேன் நாயமா உன்னுடனே நானு வாரேன் ஒரு வாரமா இதே நானும் சொன்னாலும் மாறேனே ஏ பச்சி பாருல அப்படி இப்படி வரி மறந்து வச்சு எடுத்து கொடுக்காம சும்மா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து தொலை வா உனக்கு லாயக்கட்ட முதலி வா நெட்டு யாரையும் சொல்லல உன்னை தான் சொல்றேன் வந்து தொலை வா யக்கோ யக்க நில்லுக்கா யக்க எனக்கு வெடுக்கு இன்னும் கோபடி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் கோச்சுக்கு அவ காக்க சத்து மெதுவா போக்கா யக்கா இந்த பக்கி என்ன சொல்லிச்சு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சு திரியறேன் இது எப்பவுமே அப்படிதானக்கா ஈடா கூடமா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கலாமா நீ அப்புறம் என்ன முடியல நான் என்ன உங்க வயசோட ஜோடி எல்லாமே இருக்கனா என்ன இருக்க போது ஒரு வயசு ரெண்டு வயசு மூத்தவனா இருந்தா உடனே நான் அந்த வயசான கிளையனா போயிட்டு அதுக்கு ஒரே கிட்ட அடிக்கிறீ நக்கல் அடிக்கிறா நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க பேசுறதே எக்கா எக்கா எக்கோ நான் எனக்காவது உன்னை வயசுல பெரியவ வயசானவ அப்படி ஏதாவது சொல்லியிருக்கேனாக்கா எப்போ அப்பப்போ வாய் தர மாதிரி ஏதாவது சொல்லுவேன் ஆனா இந்த மனரோசா எருவ மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் உன்னை சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரி விடுதல் தெரியாத கலகா சும்மா ஏதோ சொல்லி போச்சு அதுக்காக இப்படியே முடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏன் உனக்கும் மாம்சுக்கும் சண்டையே வராது உன் வீட்டுல உன் மாமியா கொண்டு சண்டையே வராது நல்லா தான் சண்டை பிடிவி அடிப்படி சண்டை எல்லா சண்டையும் நடக்கும் அப்புறம் மீன் குழம்பு மீன் வறுவல்னு நல்லா தான் பண்ணி கொடுக்குறேன் அது அவங்களுக்கு கூட தான் சமாதானம் ஆயிப்பேன் நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணா நாங்களும் அப்படி இப்படிதான் உனக்கு கலாய்ப்போம் நக்கல் பண்ணுவோம் கிண்டல் பண்ணுவோம் இருந்தாலும் நீ பேசணும் இப்படிலாம் முடிச்சுட்டு பேசாம இருக்கக்கூடாது இந்த கதை நல்லா இருக்கு பத்தியல வீட்டுக்கு வீடு ஆசைப்படி வீட்டுக்கு வீடு சண்டை செஞ்சிரு இருக்கத்தான் செய்யும் அதனால புருஷனை பட்டி போட்டுருமா பத்தியல எப்படி சொல்றானே புருஷனோட சண்டை போட்டா ஏன் குழம்பு வச்சு ஊத்துறே சோறாக்கி போறேன்னு கேக்குறாளே பத்தியல என்னடி பேசுற வீட்டுக்காண்டி உழைக்கிற ஆம்பளைக்கு சோறாக்கி போடப்படாத சண்டையா இருந்தா அப்ப என்ன நினைச்சிட்டு பேசுறீ அப்படிலாம் ஏக்கா குரல் தான் நம்ம கோவத்துல பேசுற மாதிரி இருக்கு மூஞ்சி நம்ம இழிச்சிட்டு இருக்குதே ஏக்கா நாங்க உன்னை கிண்டல் பண்றோமா இல்ல நீ எங்களை கிண்டல் பண்றியா இங்க என்னதான் நடக்குது இருக்கு மடி குரல் கோவத்துல தான் மூஞ்சி இழிச்சிட்டு இருக்கேன் சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன் மடி அடி வாங்க மடி அது ஏக்கோ இரு இப்படிதான் பேசினா ஆர்குமெண்ட் பண்ணா எல்லாம் சரிதான் ஆனா இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன சொன்னேன் உங்களை விட ஒரு வயசு ரெண்டு வயசு தான் கூட இருக்குன்னு சொன்னீங்க இதெல்லாம் அடுக்குமாக்கா தர்மமாக்கா என்ன பேச்சு பேசுற இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் கடுப்பேத்துறமா இல்ல கடுப்பேத்துற இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம் போய் பேசினாலும் பொறுத்த பேசணும் நீ இப்படிலாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு 35-40 வயசு இருக்குன்னு சொல்லுமா பாக்குறவங்க நம்ப மாட்டாங்களா அப்புறம் எங்க பர்சனாலிட்டி எல்லாம் என்ன ஆகுறது இப்படிலாம் கதை அடிச்சாலும் ஓவரா அடிச்சு ஊட்ட கூடாது பாத்துக்க அடி யாரு நடக்க மாட்டே யாருக்கு 35-45 வயசு ஒரு உங்களோட ஒரு 4 வயசுல ஆயிருக்கு அந்த பேச்சு வாக்குல ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிவிட்டா உடனே சண்டைக்கு வந்து கட்டிட்டு வந்துருவீங்களா அக்கா ஆண்டி ஓண்டி இல்ல சொல்ல ஆரம்பிச்சிராளுங்க இப்படிலாம் நக்கல் பண்ற வேலை வச்சுக்கிறாதீங்க புள்ளைய பெத்து போட்டு குடும்பம் கலந்து அப்படி இப்படி வேலை வெட்டி பாத்துக்கிட்டு உடம்ப கண்டுக்காம விட்டதால ஒரு சொத்து பேருக்கு போயிட்டு அதுக்காக இப்படி சொல்லுவீங்களா நக்கல் அடிப்பீங்களா கிண்டல் அடிப்பீங்களான்னு கேக்குறேன் இந்தாங்க நம்ம வளரசா பாப்பமே நான் அந்த பர்சன் ஆயி பேரு ஆளு எப்படி அப்ப ஆவறான்னு பார்க்க தானே போறேன் நானு நீ ஒரு புள்ளைய பெத்து போடு அப்புறம் எப்படி இருக்கான்னு பாப்போம் அப்படி வாக்கா வலிக்கு 4 வயசு 5 வயசு வித்தியாசம் வச்சுக்கிட்டு 1 2ன்னு சொன்னா எங்களுக்கு கோவம் வருமா வராதா வரும்ல என்னடி வேணும் வரும்லடி நம்மள மாதிரி இளம் பெண்களுக்கு எல்லாம் வருமா வராதா அடி போங்கடி வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருப்பாளே வீணா பண்ணவளுக்கு மாமா காலையில நீராகாரம் குடிச்சதோட போய் வாங்க வெட்டிட்டு கிடக்குறாப்புல அவருக்கு போய் நான் சோத்தை குடுக்கறதா உங்களுக்கு பறந்து பேசிக்கிட்டு இருக்கதா முடி வரதா இருந்தா வாங்க இல்ல போறதா இருந்தா போங்க பத்தியாடி வனரோசா பத்தியா அக்கா பேச கொஞ்சம் பேசுது மாமான்னு அது விட்டா அக்கா வந்து தாமணி போட வச்சு கட்டிக்கிட்டு மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதான்னு மாமா புராணத்தை வச்சு பாட்டு பாட கிளம்பி போலையன் ஆட்டும் பாட்டோம்மா வீணா போனவ எனக்கு 1000 வேலை கிடக்குது அடுத்த ஒரு 2 எட்டு பண்றதே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கியோ பறந்து பேசிக்கிட்டு இருக்கியோ ஏய் அவங்களா சந்தோஷமா நிம்மதியா எழுந்திட்டு போறாங்களே உனக்கு என்ன அப்படி வயித்தறிச்சலே என்ன வயித்தறிச்சல்னு கேக்குறேன் ஐயோ அண்டா என் வீட்டுக்கு ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கா வண்டி அங்கடு ஓடிக்கிட்டு இருக்குது இது என்ன பணமரத்தடியில் தூர்ல உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது கிளவி நல்ல உலக ஓடுவான்னு தானே பார்க்க சொன்னேன் அது பணமரத்து நல்ல உட்கார்ந்து படுத்து உறங்கவா சொன்னேன் வாடி போய் என்ன ஏதுன்னு பாப்போம் கிளவிக்கு இருக்குது எங்க போனாலும் அந்த சொகுசு தூக்கம் தானே விட்டு போகாது இங்க பாத்தியாடி வனரோஸ் குட்டி அதாவது வயல்ல கிடக்குது எவ்வளவு வேலை கிடக்குது ஒரு தூத்தவள் தான் வண்டி ஓட முடியாதுன்னு அதெல்லாம் அறக்க பக்கம் வேலை பார்த்துட்டு தெரியுதுங்க உன் வீட்டு கிளவி மரத்தடி நிழல்ல உட்காந்து பேன் அது தலையில என்ன முடி இருக்குது அந்த முடியில என்ன பேன் இருக்குன்னு பேன் உட்காந்து பார்த்துக்கிட்டு குடிஞ்சிட்டு கிடக்குது குத்திக்கிட்டு ஏர்ம மூதேவி கண்ணாடியில போட்டுக்க அது மூசு ஆசாசன குடிஞ்சு அழுதுகிட்டு இருக்குது குடிஞ்சு பேன குத்திக்கிட்டு இருக்குங்கற அழுவுதா ஏ டோரப்பிச்சி ஆத்தோ இப்ப என்ன நடந்துச்சுன்னா ஆவுனா அழுக கிளம்பிடுற நீ வர ரொம்ப மோசம் பண்ற பாரு வயசான அந்த குழந்தை வரும்னு சொல்லுவாங்க நீ ரொம்ப குழந்தைய போய் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் கடுப்பாய் போயிருவாங்க இப்போ உனக்கு என்ன ஆச்சு ஏன் அழுதுக்கு இருக்க வீட்டுல இருந்தாலும் அழுக வயக்காட்டுக்கு வந்தாலும் அழுக என்ன நல்லா மரபு உனக்கு பீடா விட்டுருக்கா நல்லா பீடமா தானே சுத்திட்டு திரியிற அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அழுதுகிட்டு இருக்க அப்படி
என்ன பாவம் இப்படி தேமி 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 அழுகுறேன். ஏன் ஆத்தா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஏய் நீலாம் ஒரு மருமகளடி, நீலாம் ஒரு மருமகளா? என்ன ஏன் இப்படி மாமியா அழுதுகிட்டு இருக்க? என்ன ஏன் நீ ஏன் அத்தை ஏன் இப்படி உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வடின்னு போய் மடியில உட்காந்து கண்ணீரை ஏந்தி கை உள்ள கையால புடிச்சிருக்க வேணா? என்ன நீ எல்லாம் பொம்பளை வனரோசா? போய் என்னன்னு கேளுடி போடி. மூஞ்சி முகர கடை பாரு, நெட்டு கட்டுப்பாய் போய் மூக்குல குத்தி போய் பாத்துக்க. காது உள்ள கையால ஏந்தி போய் பிடிக்கமா? இந்த கிளவி பண்றது தாங்க முடியல, நீ அதை விட பின்னாடி நின்னு பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன எல்லாரும் சேர்ந்து நீ டென்ஷன் ஆக்குறீங்களா? ஏன் கிளவி என்னாச்சு? ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க? நான் என்ன எதுன்னு நினைக்கிறது? ஏன் அப்படி வந்து அழுதுகிட்டு இருக்க தனியா உட்காந்து? ஏன் பூச்சி புறா எதுவும் கடிச்சு பிடிச்சா? ஐயோ என்னன்னு தெரியலையே. ஏன் சொல்ல கிளவி கேட்டுக்கிட்டு இருக்கல்ல, மனசுல பதபதன்னு வருது. பதட்டம் வருது, பரசரி ஏறிடு போல கிளவி. ஐயோ சூ இது வேணும் கடிச்சு பிடிச்சா சூவா தான் முக்கியது மறக்கறீல. சூவா கடிச்சதுக்காம அழுகுவேன். அது ஒண்ணும் இல்லடி, அது ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நீங்க போய் உங்க ஜாலியை பாருங்க அப்படி. கிளவி திரும்ப டென்ஷன் ஆக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை வெளுக்க போற மாதிரி வெளுக்க. இப்ப சொல்ல முடியல கிளவி. என்ன நீ கேட்டுக்கிட்டு இருக்கல, இப்படி பதறி அடிச்சு போய் கேக்குறே இல்லையா? என்ன நினைக்கிறது? ஒரு மனுஷன் தனியா அட்டை காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன நினைக்கிறது? ஏது நினைக்கிறது? 4 பேர் ஊர் சொல்ல யாரா இந்த பக்கம் போறவங்க பார்த்தாங்கன்னா நான் உன்னை கோவ பண்ணேன், நான் உன்னை அடிச்சு விட்டேன் அப்படி இப்படி என்னைய பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? இல்ல சோறு வெஞ்சு போடல பச்சை தண்ணி கூட மரமா குடிக்கேன்னு கண்டுக்காத மூக்கு வச்சு என்னை பத்தி அசிங்கமா பேசிட மாட்டாங்களா? ஏன் இப்படி இருந்தா அழுதுகிட்டு இருக்க? அது வந்தபடி நான் பார்த்துக்கிட்டு வயல்ல தம்பி தங்கராசு உழுதுகிட்டு இருந்தாப்புல. நம்ம வயலுக்கு விடுறியாப்பா கேட்கறதுக்கு போனேன். அந்த நேரமா பார்த்து என் அக்கா காரி வந்து விட்டாடி. இதை பேசிவிட்டா பேசுறது மட்டுமா? கிளை கிளை கிளைன்னு மருமகளை வச்சு சோறு ஊத்த வக்கல்ல, அரசாங்கம் பார்க்க துப்பு இல்ல, அது இல்ல இது இல்ல, மானம் இல்ல, மரியாதை இல்ல, வெக்கம் கட்டவளுக்கு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் வாய்க்கு கைக்கு வந்ததெல்லாம் பேசி விட்டாடி. என்னத்த சொல்ல ஏக சொல்ல? ஒண்ணு பேசினாளா 2 பேசினாளா? 1 2 பேசினா நான் சொல்ல? அது இதுன்னு திட்டி தீர்த்த புட்டாடி, கிளியில கிழிச்ச புட்டாடி. ஐயா இவள ஏன் கிளவி? அது இருக்க பக்கம் நீ ஏன் போற? அது நின்றா தெரிஞ்சா உன்னை யார் அந்த பக்கம் எட்டி பார்க்க சொல்லுது? அது வாயிலே சும்மா இருக்கான்னு தெரியும்ல, அப்படி பேசாம வந்திருக்க வேண்டியதானே? என்னை தான் பேசுது. சரி வயசுல சின்ன பிள்ளை நம்ம தான் பொறுத்து போகணும் பார்த்தா பாத்தியாடி நட்டு எப்படி கிளவி எல்லாம் பாவம் பார்க்காம இப்படி பேசினா என்னடி சொல்றது? கிளவி நீ எந்திரி கிளவி எந்திரி, இன்னைக்கு 1 2 பாத்துக்குவோம். அவன் என்ன சும்மா அந்த ஓடி நீ குடிச்சிட்டா இருக்கணுமே? எந்திரின்னு சொன்னே உனைய மரியா இல்லையா அப்ப கிளவி நீ? ஐயா அத்தா வேணாம் அத்தா வேணாமடி, பேசுறது என்ன யார போகட்டும். வயசு பிள்ளைக்காரி நீ யாரு வாய்ப்பால இருக்க வேணாமடி, நீ ஒண்ணும் கேட்க வேணாம். இன்னைக்கு நான் தாய் கேட்கிறா, என்னை பிறந்ததுல இருந்தே என்னை பாடா படுத்துறா. பேசிட்டு போறா நம்ம அமைதியா போவோம். பொறுத்து போறதுனால ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம். பேசிட்டு போறாங்க சொல்றது உண்மைதானே? பசா பக்கம் வழி இல்லைன்னு சொல்றது உண்மைதானடி? என்ன வேணாம் கிளவி? யா அப்படியே பொறுத்து போனா அவங்களுக்குலாம் அப்படியே பொறுத்து போனா நமக்கு அவசியம் இல்ல கிளவி, அவசியம் இல்ல. கொட்டுறவோ கொட்டிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கொட்டுறவோ கொட்டிக்கிட்டே தான் கிளவி இருப்பாங்க. கொட்டுறவங்க அவங்கள குத்தம் சொல்றதா இல்ல தலையை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒன்னே குத்தம் சொல்றதா கிளவி? இங்க பாரு, நீ எடுத்து மும்பிட்டு பண்ணதுக்கு எடுத்து ஒரு வார்த்தை பேசிருந்தா பேசிருக்கு நினைக்கிறேன். இல்ல தலையை குனிஞ்சுக்கிட்டு ஆடிட்டே நின்றுப்பேன். அதான் ஒரு எகிரி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் உன்னை அசிங்கப்படுத்துறவங்க நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் கிளவி. நீ அக்கா நோக்கா நீ வேணா பொறுத்து போ. எனக்கு என்ன வந்துச்சு கிளவி? உன்னை பேசுறவங்க நான் எப்படி பாத்துக்கிட்டு இருப்பேன்? இப்ப வரப்போறியா இல்ல விளையா கிளவி? வர்றியா இல்லன்னு உன்னை கேட்டேன். வா என்ன எது நான் கேட்காம இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம இருக்க மாட்டேன். பெருசா நீ பார்க்காம அது வந்து பார்க்க போகுதா? ஓ மயன் தான் பார்க்க போறாப்ல. என் வீட்டுக்கார ராப்பகல உழைக்கிறது நம்மளுக்கு தெரியும், அந்த கிளவிக்கு தெரியுமா? அதுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அது பேசிச்சா இது கேட்டுச்சா? ஏன் ஏத்து வாய்க்கு கேட்க முடியலையா? பெருசா ஏன் மேன் பாடாப்பட்டு உழைக்கிறேன் என் பொண்ணு என் மருமகளுக்காகன்னு ஒரு வார்த்தை கேட்க முடியலையா? அழுதுகிட்டு இருக்க கிளவி எந்திரி முதல்ல. இப்ப வரப்போறியா இல்லையா கிளவி? அத்தை ஊர் ஜன முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்துறவங்க பொறுத்து போகணும் அவசியம் இல்லைன்னு சொல்றேன்ல. அத்தை நான் கூப்பிடுறேன், நீ வரலையா இல்லையா? அப்ப எந்திரி அத்தை. என்னத்த சொல்றது? மாமியார் கொண்டுனா இப்படி பாலா பொங்கி எழுறாளே. மாமியாவோ சூன்னு ஒரு ராத்திரி போட்டு வாயில கைய வச்சுட்டு பச்சை பிள்ளை மாதிரி நிக்குது. எப்படி குடும்பமா இருக்குது. ஆனா ஒண்ணு மனரோசா கோபத்துலதான் அத்தை இத்தனை பாசத்தெல்லாம் பொழிறா. அப்புறம் மத்த நேரத்துல கிளவி போவா அப்படின்னு பேசுறா. இதுவும் ஒரு வித பாசம் போல. என்ன மருமக என்ன மாமியார். இப்படி மாமியார் நம்மளுக்கு இருந்தா புட்டி பம்பா கிளவி அழுது அடங்கி புடிச்சேன், அழுது சூ அப்படின்னு சொன்ன வாயை பொத்திக்கிட்டு அழுத கண்ணீரெல்லாம் தொடச்சு புடிச்சேன். இப்படி மாமியார் நம்மளுக்கு இல்லையே ஆண்டவா. பிள்ளையாரப்பா உனக்கு 108 செதர் தேங்காய் அது என் மாமியார் மண்டையை கொடுத்து அப்படியே மொட்டையை அடிச்சு விடுறேன். என் மாமியார் மனசை எப்படியாவது மாத்தி நான் உட்காரணும் எந்திரிக்கணும் ஓடணும் பம்பரமா நான் பேச்சுக்கு சுத்தம் அந்த மாதிரி ஆக்கி தந்துரு பிள்ளையாரப்பா. எங்க அதுக்குள்ளே 2 ஆளக்கணா? ஏ வனரோஸ்
ஏன் பேரிக்க மாட்டாத்தோ, 2 பேரும் நில்லுங்க. முக்கியமான சண்டை சீன் எல்லாம் மிஸ் பண்ணிட போறேன். இருங்க, நானும் வரேன். மாமா மாமா என்ன மாமா வண்டி தான் ஓடுது, இப்படி நிழல்ல நிக்கப்படாதா? இங்க பாரு, வேர்த்து விறுவிறுத்து போய் நிக்கிறீல. வாங்க மாமா, கை கால் கழுவிட்டு வாங்க மாமா, சாப்பிட்டுட்டு போய் வேலைய பாருங்க. செல்லம்மா செல்லம்மா அப்படி இறக்கி வச்சுட்டு இரு. இந்த வண்டி ஓடிட்டாப்ல என்ன செத்த நேரம் அப்படியே தம்பி வரட்டும், வண்டிக்கார தம்பி வரட்டும், சேர்ந்து சாப்பிட்றான். செத்த போடு செல்லம்மா. மாமா செல்லம்மா, பேச்ச பத்தியில பேச்ச, ஒரு நல்ல வண்டியை கொண்டாந்து உழுவ தெரியல, என்ன உழுறான்னு அவளுக்கு சோற ஆக்கியாந்து தூக்கியாந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இந்த சாட முறைய பேசுறதெல்லாம் யாருக்கிட்டே வச்சுக்கோங்க. எனக்கு அது ஆவாது பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டேன். என்ன இப்ப வண்டிக்கு நல்ல வண்டியை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, இதை விட எங்கிட்ட உழுவாங்களா பவுனா உழுது போடுவாங்களா? யாரையும் எதுக்கு பாராட்டுன்னு தெரியாது. அதை இதுக்கு குறை சொல்லாம இருக்க வேண்டியது, எதை எடுத்தாலும் குறை. என்னடி சொன்ன உன் வாய? டேய் தங்கராசு, இங்க பாருங்க, உன் பொண்டாட்டி நீ என்ன சொல்றானே, என்ன சொல்றானே வந்து பெண்ணு கேளு. ஐயோ சிவசிவா, வீட்டுலதான் தாங்க முடியலன்னா பயக்காட்டுக்கும் தேடி வந்துருச்சுங்களே. என்ன செல்லம்மா இது? பேசாம போ செல்லம்மா. சும்மா மனுஷன சும்மாவே உச்சி வெயில் மண்டைய பிளக்குது, இல்ல நீங்க வேற வா. ஐயோ சின்னம்மா, நீங்க அங்கிட்டு போங்க சின்னம்மா. செல்லம்மா நீ இங்கிட்டு போ செல்லம்மா. அவன அந்த முகரை நம்மளதான் விரட்ட பாக்கும். போ போ போடு. என்ன ஓட்டுறேன் ஓட்டுன்னு காலையில சூரிய உச்சி வெயில் இங்க உருமம் ஆகி போச்சு. இப்ப ஓட்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு வயல. ஆனா டிரைவர் தானா இல்ல என்ன தானே உருட்டான வண்டியை ஓனத்துக்கு லாய்க்கு பத்தவன லாய்க்கத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா எக்கோ, நீ தள்ளுகாணி தள்ளுக மார்ச்சி நின்னுட்டு இருக்க வரப்ல, நீ வரல லேக்கனி. என்னம்மா என்னடா வரச? ஏன் இப்படி போவ? நல்லா தானே இருந்தேன். இருக்கும்போதே உனக்கு என்ன? ஏன் சின்ன ஐட்டங்க நிக்கிறாங்க அப்படி ஒரு மாதிரியா நிக்கிறாங்க? என்ன ஆச்சு? சண்டைக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? உன் மருமக காரியை கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். கிழவி இப்பதான் நேர்மையா இருக்கணும், தைரியமா இருக்கணும், அப்படி இப்படி சொன்னா இல்லையா? அப்புறம் ஏன் முதுகு பின்னாடி நிக்கிற? முன்னாடி வா அத்தை. அத்தை நீங்க முன்னாடி வாங்க அத்தை, யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அத்தைக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க கிழவி. இங்க பாரு கிழவி, இப்பயே வந்து இப்ப முன்னாடி வந்து மண்டையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். நிமிருங்கல்ல நிமிரு. நிமிரு நீ ரொம்ப நிமிராத. என்னை மட்டும் நல்லா சொல்லு,